நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத வந்துட்டு அப்படின்னா நீங்க யோசிக்கணும், நின்னு நீங்க பார்க்கணும். உண்மையிலேயே நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? இது வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப சீரியஸான கொஸ்டின். இப்ப நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ, என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, உங்களோட ஃபேமிலில ஹாப்பினஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கா? ஹாப்பினஸ் இல்ல அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபார்ம் ஆகும். இன்னைக்கு வரக்கூடிய நிறைய வியாதிகளுக்கு வந்துட்டு முதன்மையான காரணம் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் வந்துட்டு இருக்கிறது முதன்மையான காரணம். அப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம வந்துட்டு போகணும். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் நம்ம குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கோ, உறவுகள் சம்பந்தப்பட்டது, மத்தவங்க சம்பந்தப்பட்டது, அந்த உறவுகளை வந்துட்டு என்ன அப்படின்னா எப்படி வந்துட்டு கெடாம வந்துட்டு என்ன அப்படின்னா பார்த்துக்கணும். ஸ்ட்ரெஸ் நமக்கு வராம இருக்கிறதுக்கு கெட்டு போன உறவுகளை வந்துட்டு என்ன அப்படின்னா எப்படி சரி பண்ணிக்கணும். அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்துட்டு தீர்க்கறதுக்கு நமக்கு ஏதாவது வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் சொல்லி கொடுத்துருக்காங்களா? சொல்லி கொடுக்கல. எவ்வளவு டேஞ்சரஸான விஷயம் அப்படின்னா அதே மாதிரிதான் மணியை வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னைக்கு உங்களோட பினான்சியல் சிச்சுவேஷன் என்ன, எவ்வளவு வருஷமா நீங்க பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க, இப்போ உங்ககிட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட பேங்க் பேலன்ஸ் என்ன இருக்கு, என்ன அசெட் இருக்கு, எவ்வளவு கடன் இருக்கு, இது நீங்க மணியை வந்துட்டு என்ன அப்படின்னா ஹேண்டில் பண்ண மெத்தட். அகைன் நான் இன்னொரு கொஸ்டின் கேட்கறேன். நான் பணத்தை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும், கல்யாணம் பண்ணிட்டு ஃபேமிலியோட வந்துட்டு நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நீங்க எங்கேயாவது கத்துக்கிட்டீங்களா? யாருமே கத்துக் கொடுக்கல. நம்மளே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு பிராக்டிஸ் பண்றோம். அடிபட்டு எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்ல தான் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுன்னா நம்ம வாழ்க்கை வந்துட்டு நடந்துட்டு இருக்கு. எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இது. இந்த முடிச்ச வந்துட்டு என்ன அப்படின்னா அவுக்கணும்.